டியோடனல் அல்சர் வந்து சிவியர் ஆனதுக்கப்புறம் அந்த புண்ணானது அரிச்சுக்கிட்டே போகிறப்போ குடலுடைய வால், அதாவது குடல்ல வந்து 4 லேயர் இருக்கு. மியூகோசா, சப்மியூகோசா, மசில் அண்ட் சீரோசா. இந்த 4 லேயரை மியூகோசல் லேயர்ல வந்து ஒரு புண்ணு, ஒரு குழி மாதிரி ஏற்படுறதுனா அல்சர். இந்த அல்சர் அரிச்சுக்கிட்டே கீழே போறப்போ சப்மியூகோசல் லேயர்ல ரத்த குழாய் இருக்கும். அதையும் தாண்டி மசில்ஸை தாண்டி சீரோசாவெல்லாம் தாண்டி பெரிய ரத்த குழாய் இருக்கும். ஸோ சப்மியூகோசா வெசல்ஸை அரிக்கிறப்போ ப்ளீட் ஆகலாம். சப்மியூகோசல் லேயர்லையும் ரத்த குழாய் இருக்கும், அதை அரிச்சிட்டு போறப்போ ப்ளீட் ஆகலாம். அதே மாதிரி எல்லாத்தையும் தாண்டி வெளியில இருக்கிற ரத்த குழாய்களையும் அரிச்சிட்டு போறப்போ ப்ளீடிங் வரலாம். இல்லை அந்த இடத்துல சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா ஓட்டை ஆயிடலாம். சீரோசாவை தாண்டி ஓட்டை அல்சர் போயிடுச்சுன்னா அந்த ஓட்டை பர்ஃபரேஷன், அது பேர் பர்ஃபரேஷன். பின்னாடி ரத்த குழாய் இருந்துச்சுன்னா அதை அரிச்சிட்டு போயிட்டு மேசிவா ப்ளீடிங் மாதிரி வரலாம். ஒரு சிலருக்கு தழும்பு வரும், புண்ணாகும், தழும்பாகும், ஆறிடும், திரும்பியும் புண்ணு வரும், தழும்பு வரும், ஆறிடும். இதே மாதிரி நடந்துட்டே போயிட்டு இருக்கவங்களுக்கு அடைப்பு மாதிரி ஏற்பட்டுடலாம். தழும்பு வந்து இப்படி இழுத்துக்கிட்டு சுருங்கக்கூடிய தன்மை உடையது. ஸோ அந்த தழும்பு சுருங்க சுருங்க அந்த துவாரம் சர்க்குலரா இருக்கிற ஓப்பனிங் வந்து சின்னதாகிட்டே போக ஆரம்பிச்சு. அப்போ வந்து அடைப்பு மாதிரி பிரச்சனைகள் உண்டு. இதெல்லாம் வந்து மேக்சிமம் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அல்சர். ஒரு அல்சர்ல எது மேக்சிமம் பிரச்சனைகள் வர முடியுமோ இந்த 3 பயன்படும். இன்னைக்கு அந்த அல்சர்ல அடைப்பு வந்தா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் பேசணும், சரிங்களா? ஸோ இந்த அல்சர்ல, டியோடினல் அல்சர்ல ஒரு அடைப்பு மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த அடைப்பு வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணோம், நோயாளிக்கு என்ன தொந்தரவுலாம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்றேன். இரைப்பைக்கு தாண்டி இருக்கிற டியோடினம்ல தான் அல்சர் வந்து அடைப்பு ஏற்படுது. அந்த அல்சர் வந்து சுருக்கம் உண்டு பண்ணிடுச்சு அப்படின்னா இரைப்பையில் இருக்கிற உணவு இரைப்பையை தாண்டி சிறுகுடலை தாண்டி போக முடியாது. ஸோ அந்த இடத்துல அடைப்பு வந்துடுச்சுன்னா உணவு சேர சேர இரைப்பையுடைய வீக்கம் பெருசாயிடும். இரைப்பை வந்து ரொம்ப பெருசா பயங்கர டிஸ்டண்டா இருக்கும். ஏன்னா இரைப்பைக்கு வந்து ஒரு விரியக்கூடிய தன்மை இருக்கு. ஸோ அதனால இரைப்பை வந்து ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ இப்போ உணவு அதுல தங்கிட்டே இருக்கும். ஸோ தங்கிட்டே இருந்து கீழே இறங்காம இருக்கும். ஸோ சாப்பிட்ட உணவு கீழே போக முடியாம சொல்லிட்டு வாந்தி வரலாம். சரி, எப்படி வித்தியாசப்படுத்துறது? சாதாரணமா வாந்திக்கும் இதுக்கும் அடைப்பு இருக்கிற வாந்திக்கு எப்படி வித்தியாசப்படுத்துறதுன்னு பாத்தீங்கன்னா, சாப்பிட்டது 6 மணி நேரத்துல கீழே இறங்கிடும் வழக்கமா. ஸோ 6 மணி நேரத்துக்கு முன்னாடி, இல்ல இன்னும் 12 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டது வந்து வாந்தியில வந்துருச்சு, ஒரு ஏப்பத்துல ஒரு ஸ்மெல் வந்துட்டே இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து இரைப்பையில் இருக்கிற உணவு கீழே போகாம இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம்.